ஒரு நாள் சம்பா, பிரத்யும்னா, காரு, பானு, கதா மற்றும் யது நாட்டின் இளைஞர்கள் அனைவரும் காட்டிற்கு விளையாடச் சென்றார்கள். வெகு நேரம் விளையாடி களைத்த அவர்களுக்கு தாகம் எடுத்தது. தண்ணீரை தேடிச் சென்ற அவர்கள் ஓர் வறண்ட கிணற்றைக் கண்டு அதனுள் எட்டி பார்த்தார்கள். அங்கு ஓர் புதுமையான விலங்கினை கண்டார்கள். அது மிக பெரிய ராட்சச அமைப்புள்ள ஓர் பல்லி. அதன் மீது இரக்கம் கொண்டு அதை கிணற்றிலிருந்து வெளியே எடுக்க முற்பட்டார்கள். தோலினால் ஆன ஒரு கயிற்றைக் கொண்டு அந்த பல்லியை வெளியே எடுக்க முயன்றும் அவர்களால் முடியவில்லை. செய்வதறியாது திகைத்தார்கள். அவர்கள் கிருஷ்ணனிடம் சென்று தாங்கள் கண்ட அதிசய விலங்கை பற்றி கூறினார்கள். இளகிய மனம் கொண்ட கிருஷ்ணர் அவர்களுடன் கிணற்றிற்கு செல்லுகிறார். அங்கே பல்லியை பார்க்கிறார். தனது இடது கரத்தால் அந்த பல்லியை மிகவும் சுலபமாக வெளியே எடுக்கிறார். பகவானின் திருக்கரங்கள் பட்டதால் அந்த பல்லி சாப விமோச்சனம் பெற்று அழகிய உருவெடுக்கிறது. அந்த உருவம் பொன் போன்று ஜொலித்தது. அழகிய அணிகளுடன் மிகவும் அழகாக ஜொலித்தது. யார் நீ? உன்னுடைய தோற்றத்தை பார்த்தால் நீ தேவகுலத்தைச் சேர்ந்தவன் போல் தெரிகிறதே. நீ என்ன பாவம் செய்தாய் என்று உன் தோற்றம் இவ்வாறு மாறியது? உனக்கு இப்படி ஒரு தலைவிதி அமைந்திருப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. நான் இக்ஷ்வாகுவின் மகன் மன்னன் ரிகா. தாங்கள் என்னை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். தங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் தாங்கள் கேட்பதற்காக நான் இங்கு எதற்காக வந்தேன் என்பதை கூறுகிறேன். நடந்ததை முழுமையாக கூறு ரிகா. நான் பூமியில் மணல் துளிகளுக்கு ஈடாகவும், வானத்தில் நட்சத்திரங்களுக்கு ஈடாகவும், மழைத்துளிகளுக்கு ஈடாகவும் பசுக்களை தானமாக கொடுத்துள்ளேன். முதலில் எனது தானங்களை பெற்றுக்கொண்டவர்கள் ஏழ்மை நிலையில் உள்ள பிராமணர்களாவார்கள். இளம் வயதுடைய அவர்கள் அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்து விளங்கினார்கள். அவர்கள் மிகவும் உண்மையுடையவர்களாகவும் மிகவும் பண்புடையவர்களாகவும் வேதங்களை சிறந்த முறையில் கற்றவர்களாகவும் விளங்கினார்கள். அவர்களுக்கு நான் பசுக்கள், நிலங்கள், ஆபரணங்கள், வீடுகள், யானைகள், குதிரைகள், வேலையாட்கள், அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு நான் வெள்ளிகள், படுக்கைகள், துணிமணிகள், ஆபரணங்கள் மற்றும் அவர்களுக்கு நான் ரதங்களை பரிசாக கொடுத்தேன். ஒரு நாள் உயர்ந்த குல அந்தணருக்கு சொந்தமான பசு ஒன்று எனது மந்தைக்குள் புகுந்தது. அது தெரியாமல் அந்த பசுவை மற்றும் ஒரு அந்தணருக்கு நான் தானமாக கொடுத்து விட்டேன். இது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அந்த பசு தானமாக கொடுக்கப்பட்டதை அறிந்த அந்தணர் அது தன்னுடையது என்று கூறினார். ஆனால் அதை தானமாக பெற்ற அந்தணரோ இல்லை, அது தன்னுடையது என்று கூறினார். இரு அந்தணர்களுக்கும் வாக்குவாதம் முற்றி அவர்கள் இருவரும் சமரசம் செய்து கொள்ள முடியாத நிலையில் என்னிடம் வந்தனர். நீங்கள் எனக்கு தானமாக தந்தீர்கள் என்று ஒருவர் கூற, மற்றொருவர் தாங்கள் என்னிடமிருந்து திருடிக் கொண்டீர்கள் என்று குற்றம் சாட்டினார். அதை கேட்டு நான் கோபமுற்றேன். இந்த பசுவுக்கு பதிலாக உனக்கு 1000 பசுக்களை நான் வழங்குகிறேன். பிறகு என்ன நடந்தது? ஆனால் பசுவின் சொந்தக்காரரோ இந்த பசுவிற்கு பதிலாக வேறு எதையும் வாங்க மாட்டேன் என்று கூறி சென்று விட்டார். மற்றொரு அந்தணரோ இந்த பசுவுக்கு ஈடாக 10,000 பசுக்களை கொடுத்தாலும் வாங்க மாட்டேன் என்று கூறி அவரும் சென்று விட்டார். இந்த நிலைமையை சாதகமாக்கிக் கொண்ட யமதூதர்கள் என்னை யமலோகத்திற்கு கொண்டு சென்றனர். யமலோகம் சென்றடைந்த என்னை யமதர்மராஜனே நேரடியாக விசாரணை செய்தார். முதலில் நான் செய்த பாவங்களுக்கு தண்டனையை நானே அனுபவிக்கிறேன் என்று கூறியதும் என்னை பூமிக்கு செல்லும்படி யமதர்மராஜன் எனக்கு கட்டளையிட்டார். பூமியில் நான் விழும்போது நான் ஒரு பல்லியாக மாறியிருப்பதை உணர்ந்தேன். கிருஷ்ணா, உனது சேவகனாகிய நான் பிராமணர்களிடத்தில் மிகுந்த அன்பும் கருணையும் கொண்டிருந்தேன். உன்மீது மாறாத பக்தியும் அன்பையும் கொண்டிருந்தேன். என்னுடைய கடந்த கால வாழ்க்கையை இதுவரை நான் மறக்கவில்லை. கிருஷ்ணா, என்னை தேவலோகத்திற்குள் அனுமதிக்கும்படி உன்னை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் எங்கிருந்தாலும் உன்னை மறவாத மனத்தை எனக்கு கொடு கிருஷ்ணா. செல்வதற்கு அனுமதி கிடைத்தவுடன் மன்னன் ரிகா மக்கள் அனைவரும் பார்த்து கொண்டிருக்க அன்ன விமானம் ஏறி அவன் சொர்க்கலோகம் சென்றான். ஒரு சாதாரண நெருப்பை தண்ணீரால் அணைத்து விட முடியும். ஆனால் ஒரு பிராமணனிடமிருந்து களவாடப்பட்ட மரப்பொருட்களிலிருந்து வரும் நெருப்பு
அதை களவாடிய கயவனின் குடும்பத்தை வேரோடு அழித்துவிடும் தன்மை கொண்டது. புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். துவாரகா மக்களுக்கு அறிவுரைகளை அளித்த பிறகு பகவான் முகுந்தன் தன் கடமை முடிந்ததென்று தன் அரண்மனைக்கு செல்கிறார்.